கிணத்துக்கடவு தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து கிணத்துக்கடவு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பானுப்பிரியா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கிணத்துக்கடவு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பானுப்பிரியா தலைமையில் கிணத்துக்கடவு தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் இல்லாதது, அசுத்தங்களை சுத்தம் செய்வது, சாலை இல்லாதது, மின்விளக்கு இல்லாதது என மக்கள் பிரச்சினையை தீர்க்க கோரி பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று மாநில ஒருங்கிணைப்பாளர் மதுக்கரை ஆனந்தன் முன்னிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. இதில் செந்தில்குமார், அசோக்குமார், பிரதீப், அபு, மணிமாறன், கதிர் பிரபாகரன், செல்வம் பேரூர், பானுப்பிரியா சாமுவேல், செல்வராஜ், சித்திரை செல்வன், ராஜதுரை, பூபதி, அவைகுமார், இப்ராஹிம் ஐயா, கிருஷ்ணன், அரிசிபாளையம் சிவராமன், போத்தனூர் நாகராஜன், வெள்ளலூர் சதீஷ்குமார், வெள்ளலூர் தேனீஸ்வரன், சிவகிருஷ்ணன், தங்கவேல், ராமன் ஐயா, மரிய ஸ்டாலின், 30க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறவுகள் கலந்து கொண்டனர். ஜே நகர், அவ்வை நகர், அன்பு நகர், வள்ளல் நகர் இந்த பகுதிக்கு உட்பட்டவங்கெல்லாம் அந்த சாலை வழியாக தான் போய் வரணுங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சாலை வழியாக போய் வர்றதுனால மின்விளக்கு இல்லாதனால மிகவும் சிரமமாக இருக்குதுங்க. மின்விளக்கு கோரி இந்த மனுவும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்குங்க. அது ரொம்ப வருஷமாகவே அந்த குப்பை கிடங்குனால பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குப்பை கிடங்குக்கு அருகாமையிலே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க. அதனால் குழந்தைகளும் பெரியவங்களும் ஆஸ்மா, மூச்சு திணறல் போன்ற நோய்க்கு ஆளாகி வருகிறாங்க. அந்த குப்பை கிடங்கை அகற்ற அதுக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகுணாபுரத்தில் உள்ள கிருஷ்ணா காலேஜுங்க. கிருஷ்ணா கல்லூரி மகளிர் விடுதியில் பார்த்திங்கன்னா அந்த கழிவுநீர் பொது இடங்கள்லேயே போயிட்டுருக்குதுங்க. அதனால் பொதுமக்கள், ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே நோய் தொற்றுக்கு ஏற்படுதுங்க. அதனால் அதைய சுத்திகரிக்கப்பட வேண்டும்னு அதுக்கு ஒரு மனுங்க. இந்த 3 மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே அலுவலகம் வந்திருக்கோங்க. நன்றி.